எது எது எதை எதையை உழங்குகின்றது என்ற நிலைதான். இப்போது உங்க வாழ்க்கையில் வந்த தீமைகளை, அந்த தீமையை எடுத்து அதை இன்றைக்கு ஞானின் உணர்வுடன் விழுங்கி அதை அடக்குகின்றது. அதை அடக்கிய நிலைகள் கொண்டு உணவாக அது உணவு தேவைதான். ஆனால் இதனுடைய தன்மை அதற்கு தேவை. ஒரு மரம் கட்டை எரிகிறது என்றால் பல உடல்கள் சேர்த்து எண்ணெய் பசை இருந்தால் தான் எரி, எண்ணெய் பசை இல்லை என்றால் கருகிவிடும். இதை போலதான் எதனின் உணர்வின் தன்மை எதுவாக இருக்கும். ஒரு குழம்புக்கு சுவை தேவை என்றால் காரம் தேவை. அந்த காலத்திற்கு இவ்வளவு சீர்கண்டுமோ அதன் தகுந்த அந்த உணர்ச்சிகள் உண்டு. ஆகவே இதை போல நாம் எத்தகைய தீமை குணம் இருப்பினும் அருஞானி உணர்வை நமக்குள் சேர்த்து இதை விழுங்கிடல் வேண்டும். ஆக இதை விழுங்கினால் அதை இது விழுங்கும். ஆக இதை போல நமக்குள் மகிழ்ச்சியின் உணர்வை அதிகமாக சேர்க்க வேண்டும். ஆனால் ஞானம் அறிய வேண்டும் என்றால் இப்போது உங்களுக்குள் கேட்டறிந்த உணர்வுகள் எத்தனை கோடி குணங்கள் இருப்பினும் அதில் எண்ணத்தால் கலந்து இது உங்களுக்குள் பால்வழி மண்டலமாக துவள்களாக இதை சேர்கின்றது. இந்த சேர்த்துக்கொண்ட இந்த துவள்கள் இந்த உணர்வுகள் நுகர நுகர எண்ணங்களாக விரிவடைகின்றது. ஆக எண்ணங்களின் தன்மை விரிவடையப்படும் போது இங்கே பொருள் கண்டு உணர்ந்து செயல்படும் திறன் ஏற்படுகின்றது. அந்த திறன் இல்லை என்றால் நாம் செயலாக்க முடியாது. அந்த திறன் உங்களுக்குள் வர வேண்டும் என்பதற்குத்தான் இன்றைய வரவேற்பும் இந்த வரவழைத்ததும் இந்த உணர்வை பதிவு செய்வதும் உணர்வின் துணை கொண்டு தீமை அகற்றும் வல்லமை நீங்கள் பெற வேண்டும் என்றும் அதே சமயத்தில் தீமை அகற்றி அருஞான உணர்வை அடிக்கடி எண்ணும் போது நுகர வேண்டும் என்பதற்கும் இதைத்தான்